வண்டியில் சரியாக பிரேக் பிடிக்க மாட்டுது. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லா எப்பயும் போல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆட்டோ சவாரி கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புன உடனே ஆட்டோவும் அடிச்சிருச்சு. ஆட்டோ எடுத்துகிட்டு சிட்டி உள்ளே போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நல்லபடியாக சவாரி அடிச்சுது. நல்லா ஆர்டர்லாம் நல்லா சூப்பராக விழுந்துச்சு. நேற்று நம்ம ஆட்டோவில் நம்ம சேனல் ப்ரொமோஷனுக்காக ஸ்டிக்கர் ஒட்டணும் இல்லையா, அதை பற்றி கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு. கஸ்டமர் ஓகேன்னு சொன்னாங்க. பட்டு போகும்போது யாருமே ஃபாலோ பண்ணல. திடீர்னு பார்த்தா நம்ம ஆட்டோ பிரேக் பிடிக்கலங்க. என்னென்னு பார்த்தா ஆட்டோலேருந்து ஆயில் லீக் ஆகுது. பிரேக் ட்ரம் சீல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் ஆயில் நிற்கும். சரி ஆயில் வாங்கலான்னு ஆயில் கடைக்கு போயிட்டேன். ஒரு ஆயில் 30 ரூபா சொன்னாங்க, பிரேக் ஆயில். சரின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு இந்த ஆயிலை வாங்கிட்டு அப்படியே ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஆயில் ஊற்றுற டப்பா இருக்கும் நம்ம பிரேக் பக்கத்தில், அதை கழட்டிட்டு ஆயிலை ஊற்றியாச்சு. இது டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான். கூடிய சீக்கிரம் நம்ம ஆட்டோ டயரை கழட்டி பிரேக் அந்த சீல் மாற்றி ஆகணும். அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பிரேக் நல்லா பிடிக்குது. அல்ஹம்துலில்லா இன்றைக்கி டோட்டலாக நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 2000 ரூபாய்க்கு மேலேயே ஓட்டிட்டோம். அல்ஹம்துலில்லா உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் இனி டெய்லி வீடியோஸ் வரும். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா.